ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன செய்ய போகிறோம்னா கேர மீன் குழம்பு எப்படி செய்து பார்க்கலாம் வாங்க. 4 தக்காளி, 4 வெங்காயம், கொஞ்சம் உரிச்ச பூண்டு, 4 பச்சை மிளகாய், புளியை ஊற போட்டு வச்சுக்கலாம். ஒரு பாத்திரத்தை அடுப்பில் வைப்போம். பாத்திரம் காஞ்சோடனே எண்ணெய் ஊற்றி கடுகு பொரிஞ்ச பிற்பாடு வெங்காயம் போடலாம். வெங்காயம் போட்டு ஒரு 2 நிமிஷம் ஆனோன்னா கருவேப்பிலை, பச்சை மிளகாய் போடலாம். கொஞ்சம் நேரம் வதக்கலாம். நல்லா வதங்கின பிற்பாடு தக்காளி போடலாம். தக்காளி போட்டோடனே அது கூட இடித்து வச்ச பூண்டு, மஞ்சத்தூள், உப்பு நல்லா போட்டு கலரெல்லாம். அடுப்பை கொஞ்சம் சிம்மில் வச்சாலும் நல்லா தக்காளி கொலன்னு நல்லா வெந்து வரும். இந்த ஸ்டேஜில் மிளகாத்தூள் போட்டு திரும்பியும் நல்லா அந்த பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கலாம். இப்போ ஊற போட்ட புளியை நல்லா கரைச்சி வச்சு இப்போ கலந்துக்கலாம். இந்த நேரம் குழம்பு எந்தளவு பதம் பாருங்கள், கட்டியாக இருக்கா தண்ணியாக இருக்குன்னு. தண்ணியாக இருந்தால் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கோங்க. நான் 1/4 லிட்டர் தண்ணி கலக்கிறேன். இப்போ உப்பு பார்த்தேன், உப்பு எனக்கு பத்தலை, நான் கொஞ்சம் உப்பு போட்டுக்கிறேன் இந்த ஸ்டேஜில். இப்போ குழம்பு கொதிக்கிட்டோம். இந்த கேப்பில் மீன் அழுத்திட்டு வந்து போட்டுடலாம். ஓகே, இன்னும் ஒரு 10 நிமிஷம் ஆகட்டும். குழம்பு ரெடி. வாங்க ஒரு பவுல் மாற்றிடலாம். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட். பாய்.